வணக்கம். நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தம்பி 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ, அவங்க அம்மா, அப்பா என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. ஜாதகம் பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவன் 10th பாஸ் ஆவானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஒரே ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு இருந்துச்சு அவனுடைய ஜாதகத்தில். அப்போ நான் ஆண்டி எதுக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நடக்கிற திசா புத்தியை பார்த்து கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இல்லைங்க அவன் ஒரு டாக்டர் ஆவான் அப்படின்னு கேட்டு அவங்க 2 பேரும் என்னை பார்த்து ரொம்ப சிரித்தாங்க. நான் எதுக்குடா இப்படி சிரிக்கிறாங்க அப்படின்ட்டு, சரி இப்போ நடக்கிற திசா புத்தியை வச்சு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் நம்பாமல் இருக்கிறீங்க. அவனுக்கு ஹாஸ்டலில் என்னென்னமோ சேட்டை பண்ணி கடைசியில் அவனை ஹாஸ்டலில் விட்டே துரத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் போய் கூட வச்சு படிக்க வச்சாங்க. கடைசியில் பார்த்தா அவன் 10th பாஸ் ஆகிட்டான். 10th பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அவன் ஃபஸ்ட்டாக கால் பண்ணிட்டான். என்ன கால் பண்ணான், ஆண்டி எங்கள் அம்மா அப்பா கூட என்னை நம்பலை, பட் நீங்கள் என்னை நம்பிட்டீங்க, நம்பி சொன்னீங்க, நான் அதே மாதிரி பாஸ் பண்ணிட்டேன் ஆண்டி அப்படி சொன்னான். ஓகே தங்கம், நெக்ஸ்ட்டு என்ன குரூப் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், இந்த மாதிரி நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க போகிறேன் ஆண்டி அப்படி சொன்னான். நான் உடனே இருந்துட்டு, இல்லை வேண்டாம், நீ டாக்டர் ஆக போகிற, பயோமேக்ஸ் எடுத்து படிப்பா அப்படின்னு சொன்னேன். அவன் ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அட்மிஷன் போட்டு வரேன்ட்டு இப்போ அட்மிஷன் போட்டு அவன் படிச்சுட்ருக்கான். இந்த மெசேஜ் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக இல்லைங்க. எனக்கு போதுங்கிற அளவுக்கு மேலே அப்பாயின்மெண்ட் வந்துட்டு இருக்குது. நான் விளம்பரப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லைங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், அதாவது ஒரு ஸ்டேஜில் நம்ம அப்போ நடக்கக்கூடிய தசா புத்தியை வச்சு நம்ம பயணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஃப்யூச்சர் பல வருஷங்கள் வேஸ்ட் ஆகி தான் நம்ம அந்த நிலைமைக்கு வர முடியும். கண்டிப்பாக நல்ல ஃப்யூச்சர், நல்ல திசா புத்திகள் ஃப்யூச்சரில் இருந்துச்சுன்னா நம்ம பெரிய லெவலில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும். அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்ம அந்த கரெக்டாக ஆரம்பத்தில் இருந்தே கரெக்டாக அதுக்கான பில்லர் போட்டுகிட்டே வந்தோம்னா டக்குன்னு ரீச் ஆகிடலாம். இல்லைன்னா மறுபடியும் பல வருஷங்கள் நம்ம வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம என்ன செய்கிறது, அப்பப்போ ஜாதகத்தை பார்த்துக்கிறது. ஜாதகத்தை பார்த்ததையும் எந்த விஷயத்தையும் நம்ம பெருசாக மாற்ற முடியாது. ஆனால் என்ன நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளுடைய பயணத்தை செலுத்தலாம். இதுக்காகத்தான் ஜாதகம் பார்க்குறது. நம்ம இதில் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நான் தற்பெருமை பேசுகிறேன்னு. தற்பெருமைலாம் இல்லைங்க. மெசேஜில் என்ன சொல்ல வரேன்னா, ஜோதிடம்ங்கிறது உண்மை. அதை சரியான விதத்தில் சொல்லணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த ஜோதிடத்தை சொல்லும்போது நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணுங்கள், அந்த பரிகாரம் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லி அது அப்படிலாம் நவகிரகத்தைலாம் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க வேலையை அவங்க பெர்ஃபெக்டாக செஞ்சுட்டு தான் போவாங்க. எப்படி நல்ல நிலைமைக்கு வர்றவங்கள யாராலையும் தடுக்க முடியலையோ, அதே போல் வீழ்ந்து போகிறவங்களையும் தூக்க முடியாது. அதுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லி அவங்கள பாவம் மறுபடியும் மன உளைச்சலை ஏற்படுத்தி அவங்க இப்போ நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறதுன்னா, நிறைய பரிகாரம் பண்ணிட்டோம் மேம், நிறைய கோயிலுக்கு போயிட்டோம் மேம், பட் எதுவும் நல்ல ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது பாவமாக இருக்குது. அந்த பாவத்தை நம்ம ஏற்றுக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறது. தேங்க்யூ ஸோ மச்.